எங்களுக்கான ஒரு எண்ணம் இந்த 1000 ரூபாய் காசு எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருது? போக்குவரத்து துறை கடன்ல இருக்கு, போக்குவரத்து துறை கடன்ல இருக்கு, மின்சாரத்துறை கடன்ல இருக்கு, இன்னும் அரசினுடைய துறை சார்ந்த நிறுவனங்கள் முறையாக நடைமுறைப்படுத்த முடியாத அளவுக்கு கடன் இருக்கு. ஒரே ஒரு துறை மட்டும் 45,000 கோடியில இருந்து 50,000 கோடியாக உயர்த்துவதற்கு ஒரு துறை இருக்கு. அது துறைக்கு பேர் என்ன தெரியுங்களா? மதுவிலக்கு துறை. ஆனா மது விற்பனை துறை. அது பேர் தயவு செஞ்சு மாத்துங்க. மாத்த எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. மது விலக்கு துறை. இருங்க. அந்த துறையில இருந்து 45,000 கோடி எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருது? வான பிச்சுக்கிட்டு கொட்டுதா? எந்த குடும்பங்களுக்கு நீங்க 1000 ரூபாய் பணம் கொடுக்குறீங்களோ அவங்க வீட்ல இருந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 400 ரூபாய் வாங்கிக்கிட்டு ஒரு நாளைக்கு 33 ரூபாய் கொடுக்குறீங்க. ஒரு அமைச்சர், ஒரு மாண்புக்குரிய அமைச்சர், ஒரு கல்வி பிள்ளைகளுக்கான கல்வி முறைப்படுத்தப்படல மரியாதைக்குரிய அன்பில் பயமுடைய அவர்கள் ஒரு சொன்னார், எங்கிட்ட கொஞ்சம் காசு இல்ல, எல்லாரும் கொடுத்தீங்கன்னா நாங்க அந்த பள்ளிக்கூடத்தை செய்யறோம், 10,000 பள்ளிக்கூடங்கள் மூடப்படுகிற தருவாயில இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு அமைச்சர் பேசலாம்னு வச்சுக்கோங்க. அதை கூட நாங்க எடுத்துக்கோம், சரிங்களா? ஆனா ஒரு அமைச்சர் பேசல, ஒரு கோட்டரை வாங்கி வைத்துக் கொண்டு அதை பங்கிட்டு கொடுப்பதற்கான கூட்டாளிகள் இல்லாமல் 20 நிமிஷம் ஒரு காத்திருக்க வேண்டி இருக்கிறது. அதனால வரக்கூடிய தீபாவளியில இருந்து நாங்க கட்டிக்கிறோம் என்று ஒரு அமைச்சர் பேசுறார். இன்னொரு அமைச்சர் இந்த சரக்கு கிக்கில் பேசுறாங்க. என்னங்க நீங்க சரின்னு பேசுறீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு அரசு நீங்க தான் சொல்லுங்க.